இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்டா எங்களோட சூரிஜ் மாநிலத்தில் இருக்கிற வெடன்சியல் என்ற கிராமத்தில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க எப்படி இருக்குண்டு, பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க எல்லாம் பார்க்கலாம். சரியா? இப்போ நாங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போவோம். இதுதான் ஃபுட் ஃபெஸ்டிவல், 4 நாட்களாக நடைபெறுகிறது. இந்த ஃபெஸ்டிவல்ண்டா ஒரு விழா. இதை எங்கள்கிட்ட தமிழ் பிள்ளை தான் எடுத்து நடத்துகின்றார். அவற்றை கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த இடமெல்லாம் இருக்கிறது. அவர் எங்களுடைய கிராம அலுவலர்கிட்ட அனுமதி வாங்கி எல்லாம் நடத்துகிறார். பார்ப்போம், வாங்க பார்ப்போம். மக்கள் எல்லோரும் வெளியில் இருந்து சாப்பிடணும், குடிக்கணும், எல்லாம் செய்யணும். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கடை போட்டிருக்காங்க, பலதரப்பட்ட கடைகள். இது ஒரு மோமோ கடை, இங்காலயம் ஒரு கடை உண்டு. இது கெபாப் கடை. அப்படி இங்கே வந்த வேண்டாம். இதெல்லாம் சோக்கி விற்கிற கடை. அப்படி இங்கே போக வேண்டாம். விதம் விதமான சாப்பாடுகள் விற்கிறார்கள். அப்படி இந்த வாங்க வேண்டாம். இது ஒரு ஐஸ்கிரீம் கடை. இங்கே ஐஸ்கிரீம் வாங்கலாம். இந்த கடையை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சாப்பாடுகள், ரோல்ஸுகள், அதுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடையை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்கு. இதுவும் ஒரு கடை, மெகா ஸ்பீஸ் அண்டு. இதுவும் ஒரு கடை, சொரோசா. சின்ன வாகனத்தில் இந்த கடைகளை போட்டிருக்காங்க. அழகாக இருக்கிறது. மாலை பொழுது. இப்போ நேரம் இங்கே 6 மணி. 6 மணிக்கும் சூரியன் நிற்குது. சமோசா, ரோல்ஸ் எல்லாம் இங்கே வைக்கணும். இதிலே ஒவ்வொரு சாப்பாடுகள் விற்கணும், பிட்சா ஐட்டங்கள் விற்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாரில் அவங்களோட வெளியெல்லாம் வேலையும் நிற்கணும். அங்கால மக்கள் இருக்கிறோம். ஒரு மேடை ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது. மேடையில் ஒருதி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா ராப்பஸ் கடை, கிரேப்ஸ் உண்டு, தோசை மாதிரி உண்ட விப்பினம், தோசை மாதிரி உண்ட விப்பினம் அந்த கடை. இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கடை. இதுலேயும் ஜப்பான் சாப்பாடு இதை விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னால்
ஆசியன் ஃபுட், வித்தியாசமான சாப்பாடுகள். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகள் விளையாடி கொண்டு நிற்குது. குழந்தை பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டு நிற்கிறோம். வித்தியாசம் இருக்குது, நல்லா இருக்குது. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா இடத்துல எல்லாம் ஆக்கள் இருக்கிறோம். இந்த கொட்டில் வந்து இதுக்காகவே அமைக்கப்பட்டது. இதுக்காக ஒரு நிறுவனம் இருக்குது. அவை கொட்டில் நிறுவனத்தை காட்டுறேன்னு பாருங்க. இதுதான் இந்த நிறுவனம். இதே தொடர்பு உண்டா சுவிஸில் அங்கேயும் கோட்டில் போடலாம். எங்களோட படியங்கள் தான் எல்லாம் வேலை நிற்கிறாங்க. நல்லா தான் வேலை செய்கிறாங்க. மாலை பொழுதில் நல்ல அழகாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. பாருங்க, இப்போ ஒரு பொம்மஸ் வாங்க போகிறோம். இந்த கடையில் பொம்மஸ் விற்கணும். ஒரு சின்ன கடை, கப்பல் மாதிரி செய்து விதம் விதமான சாப்பாடுகள் விற்கணும். இப்படி தான் இல்லை எல்லா இடம். விதம் சாப்பாடுகளை சாப்பிட்டுருக்கணும் இந்த மக்கள். எதுண்டாலும் கிடைச்சது. ஆசியாத்தீச சாப்பாடுண்டா எல்லாத்தையும் சாப்பிடுக்கணும். நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்கணும். நூடுல்ஸே சாப்பிடணும். அங்கால பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் குடிக்கிறேன். ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்கணும் இருக்கேன். வயது போனவர்கள் எல்லாம் ஐஸ்கிரீம் தான் குடிக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வாங்கலாம். இது பொம்பரிச்சிக்காக காத்து கொண்டிருக்கேன். பொம்மஸ்ண்டா உருளைக்கிழங்க சீவி போட்டு பொரிக்கிறது, அதுதான் பொம்மஸ். அதுக்கு கொடுக்கப்பட போகுது. பார்க்கும் Danke, Quote. Bitte die Fish and Chips. Das ist wahrscheinlich schwieriger davor. எல்லா மக்களும் இங்கே வைக்க இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 24 பாக வரணும். அதால் எல்லோரும் வெளியில் இருந்தால் சாப்பிடணும் கொள்ளைங்க. மோமோ வந்து திபெத்காரர்கிட்ட சாப்பாடு கோயில் இங்கால தேவாலயம் இருக்குது. இதில் நாய்க்குட்டியும் கொண்டு வந்து வச்சிருக்கணும்.
அங்கே மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது. மக்கள் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறோம். என்ன எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அப்படி பல மக்கள் வந்து இப்படியே இணலுக்க வந்து இருந்து ஏதாவது வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சரியா? சரி, நான் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். உங்களுக்கு வெடன்ஸ்வீல்ன்ற இடத்துல இப்படி ஒரு விழா நடந்ததை காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து விதவிதமான ஆட்கள் கொண்டு வந்து சாப்பாடை விற்கிறது. சரி, இன்னொரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாருங்க, அவன் காலுக்குள்ளே இவ்வளோ எலக்ட்ரானிக் சாமான இருக்கு. அதை வச்சு தான் செயல்படுறான். அந்த இசையை உருவாக்குறது அவதான். உங்களுக்கு காலுக்குள்ளே தான் வேலை. பாடத்தவங்கிச்சான். அவன் தன்னை இசையை வந்து காலுக்குள்ளேயே வச்சு எடுத்து போட்டு அது ரன் பண்ணி கொண்டே இருக்கும். அதில் பாடுவான். இதுதான் திறமை. எவ்வளோ சாமான் காலுக்கு வச்சுக்கிறான். காலுக்குள்ளே எவ்வளோ சாமான் வச்சுக்கிறான் காலால் அமர்த்துறதுக்கு. அவன் ஷூ போடவே இல்லை. அவ்வளோ திறமை. வந்து சில்லி டீமை பார்க்க போகிறீங்க. இதுதான் சில்லி டீம். இப்படி வந்தீங்கன்னா எல்லோரும் வேலையிடும். வேறு தான் மூணா, வேறு தான் ஆனா மூணா ஈனா. இதுதான் சில்லி டீம். எங்களோட டீம் முன்னேற்றமாக எல்லாத்தையும் செய்து கொண்டு வரையணும். இவன் மூணாவிൻ്റെ அண்ணி. நல்லா போகும் நல்லா செய்யும். யாருக்கு எவ்வளோ பிள்ளைகள் வேலை செய்யணும்.